கருப்பசாமி மறுபடியும் நல்லூர் வச்சுப்பா, நல்லூர் போய் காயில் வந்துட்டப்பா. ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி நமக்கு வர வேண்டியது எந்த சிக்கல் இல்லாமல் உனக்கு வர வச்சு கொடுத்து அங்கேருந்து வித்தும் கொடுத்து எனக்கு இருக்கிற இடத்துல நல்லபடியாக உனக்கு வாங்கி கொடுத்தா போதுமா? அதே போல் நான் கருப்பசாமி வாங்கி கொடுத்துறேன். எண்ணி 6 மாதம் பொறுமையாரு. 6 மாதத்துக்குள்ளே உனக்கு எல்லா பிரச்சனையும் உனக்கு தீர்த்து அங்கேருந்து விற்று வாங்கி கொடுத்து, அதே போல் கருப்பசாமி இப்போ இருக்கிற இடத்துலையும் உனக்கு நல்ல இடம் உனக்கு வாங்கி கொடுத்தா போதுமா? போய் காலைல வந்துட்டு வா. இவ்வளவு காலமாக போராடினதில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நிம்மதியாக சாப்பிடவும் முடியல, நிம்மதியாக தூங்கவும் முடியல. அப்படி சொன்ன மகள 6 மாதத்தோடு என் பிரச்சனை தீர்ந்து வச்சு நான் கருப்பசாமனுக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். அமாவாசை பௌர்ணமிக்கும் எனக்கு மாலை பாட்டில் வாங்கிட்டு வந்துடணும். நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருந்து காப்பாற்றி கொடுத்துறப்போ இதை கொண்டுட்டு போய் யாரு கைப்படாமல் உன்னோட பாங்காக வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. அதை உன்னோட பிரச்சனை முடிய வரைக்கும் யாரு கையும் படக்கூடாது. கூட வரம்போ கருப்பசாமி மறுபடியும் கொடுவாய் வச்சுப்பா. கொடுவாய் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்த மகளை, குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு பிள்ளை பகுதி திருந்தின மாதிரி தெரியுறா, இன்னும் முழுசும் திருந்தணும், அதே மாதிரி சரி பண்ணி கொடுக்கணும். அதனால் உடல்நிலையில் இருக்கிற பிரச்சனை தான். அதனால் இதுக்கு ஒன்று வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. இல்லாமல் தான் வியாழக்கிழமை அன்னைக்கு எனக்கு மாலை நீ போடுற மாதிரி என்னை பார். அதுக்குள்ளே பிரச்சனை அடுத்த 3 மாதத்துக்குள்ளே இப்போ பகுதி ஆயிட்டாட இல்லையா? அதனால் புண்ணை தலை சீவணும், சொன்னபடி கேட்கணும், வெளியில் வரணும். அதுக்குண்டான வாய்ப்பு கருப்பி அமைச்சு கொடுத்துறேன். கிட்டவா ஒன்று வியாழக்கிழமைக்கு என்ன பார். அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருந்து நான் காப்பாற்றி கொடுத்துறேன். இது யார் கைப்படாமல் வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் அவளுக்கு புழிஞ்சு கொடுத்துரு. சாப்பிட்றதுல எதிரியாக இருந்தாலும் சரி உள்ளுக்கு புழிஞ்சு கொடுத்துரு. நீ கேட்டதோட படிப்படியாக உனக்கு மாற்றி அமைச்சு கொடுக்குறது 90 நாளில் சரி பண்ணிடலாம் போ. அதுக்கு தான் நானே சொன்னேன், ஒன்று வெயிட் பண்ணிப்பார். அப்படி இல்லை இப்போ முடியாது அப்படின்னு பார்த்தோன்னா வியாழக்கிழமைக்கு மாலை எனக்கு விலகிற மாதிரி நேரத்துலேயே என்ன பார். கூடவே வரம்போ கருப்பசாமி மறுபடியும் திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் ஆமாப்பா. நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரிப்பா. என்னுடைய மகனை எப்படியாவது திருத்தி நல்லபடியாக அதே ஸ்கூலுக்கு போகணும், இல்லாமல் தான் வேறு ஸ்கூலுக்காவது நல்லபடியாக அனுப்பணும். அப்படி தான்டா மகனே, வயசுக்கு தகுந்த வேலை செய்யலை, அதனால் வயசுக்கு மீறின வேலை செஞ்சுட்டான். அதனால் இப்போ டிசியை கொடுக்குறேன் அப்படின்ட்டான். அதனால் கருப்பசாமி அவனை நல்லபடியாக திருத்தி அந்த ஸ்கூல் சரி வராது. பேசுனா சரி வரும், ஆனால் கடைசி வரைக்குமே ஒரு சிக்கல் வரும். அப்படிங்கிறதுனால மாற்றிடலாமா? போய் காலைல வந்துட்டோம். இந்த ஒரு டைம் மட்டும் இப்படி இருக்கட்டும், அடுத்த டைம் வேணால் நான் அடுத்த வருஷத்தில் மாற்றிக்கிறேன் அப்படின்னு நீ போய் பேசு. கொடுத்துட்டானா கொடுக்கலையா? ஆகாது அப்படின்றானா? ஆனால் அந்த வேலை அவன் இப்படி செஞ்சுட்டான். இருந்தாலும் இன்னொரு டைம் பேசு, சரியாக வருமானு பார்ப்பான். அப்படி இல்லைன்னா உனக்கு மாற்றி உனக்கு அமைச்சு கொடுத்து அவனையும் நல்லபடியாக திருத்தி கொடுத்து. நம்ம ஒரு காலத்தில் ஓனராக இருந்தோம், அதனால் இப்போ ஓனரெல்லாம் போய் இப்போ கூலிக்காரன் ஆகிட்டோம். அதனால் மீண்டும் நமக்கு நல்ல காலம் வருமா, இல்லை உடல்நிலையில் இருக்கிற பிரச்சனை தீரணும், இது எல்லாம் போய் பார்த்து அப்படின்னா வர ஆடி அமாவாசை வர வரைக்கும் பொறுமையாரு. ஒருத்தங்கிட்ட அடிமை தொழிலுக்கே போ. ஆடியிலேருந்து ஆவணி மாதம் உனக்கு சொந்த தொழில் மறுபடியும் உனக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்து நல்லபடியாக உனக்கு உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்து கருப்பை காப்பாற்றினா போதுமா? கிட்டவா. இதை 2 நாளைக்கு உன் மகனுக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. சரியா? இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்படத்தில் வச்சிரு. நான் கருப்பசாமி அவனை ஒரு 4 மாதத்துக்குள்ளே முழுசாக அவனை மாற்றி கெட்ட வழியில் போகாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதும்ல. அதே போல் நான் கருப்பை உனக்கு அமைச்சு கொடுத்துட்டேன் போனே. அதனால் நீ என்ன பண்ணுற, வர்ற வியாழக்கிழமை மணிக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வான். கருப்பை கூட வரம்போ 4 மாதத்தில் அவனை திருத்திடலாம், நல்லபடியாக படிச்சிடுவான். உன்னையும் ஆடிலிருந்து ஆவணி மாதம் உன்னை ஓனராக்கிறேன் கருப்பேன். அப்படி அமைச்சா போதும்ல. கூட வரம்போ கருப்பசாமி மறுபடியும் கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் எல்லோரும் மறுபடியும் காலில் விழுப்பா. வாட்டர் சர்வீஸ் வச்சுருக்கிறது யார்? போய் காலில் விழுந்துட்டு வாப்பா. மற்றவெல்லாம் வெளியில் போய்க்குவார். ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி உடல்நிலையில் நைய நசுக்குன்னு இருக்குது, அதையும் சரி பண்ணி கொடுத்து தொழிலும் நல்லபடியாக உனக்கு ஓட்டி கொடுத்து கடனையும் கட்டி கொடுத்து கருப்பசாமி 4 பேருக்கு போல் மதிக்கிற மாதிரி உருவாக்கி கொடுத்தா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் வாரிசுக்கு இன்னையிலேருந்து எந்த இடைஞ்சலும் வராது. சரியா? பயம் பதட்டம் எதுவும் வராது. 3 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. அதே போல் உனக்கு தொழிலும் நல்லபடியாக ஓட்டி கொடுத்து
இன்னையிலேருந்து வருமானத்தையும் எச்சு பண்ணி கொடுத்து கடனையும் கட்டி 4 பேர்த்து போல் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துரு. இதை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வந்துடுறேன். வெயிட் பண்ணி பார்த்துட்டு போமங்களே. வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எனக்கு வந்து சக்கரை பொங்கல் வச்சிடணும் இங்கே, சரியா? எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வந்துடணும். கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு கொடிவேரி வச்சுப்பா. கொடிவேரி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி அதை வாங்கி வியாபாரம் பண்ணுவோம், இதை வாங்கி வியாபாரம் பண்ணுவோம் அப்படின்னு வியாபாரம் பண்ணி எல்லா முதலும் போச்சு இல்லையா? அதனால் கருப்பசாமி இப்போ வந்து நடு ரோட்டுக்கு வர நிலைமைக்கு வந்துட்டான். அதனால் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து எப்படியாவது எனக்கு வசூல் பண்ணி கொடுத்து எப்படியும் அந்த பணம் நமக்கு திரும்பி வரணும். அப்படி தான் நம்மளை அதே மாதிரி போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போய் காலைல வந்துட்டோம். உன்னுடைய குடும்பத்தை மறுபடியும் போய் பார்த்ததில் இப்போ சிக்கு வர பக்கம் சிக்கிருச்சு. அதனால் கருப்பசாமி உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு வசூல் பண்ணி கொடுத்து எல்லாரும் போல் உனக்கு நான் கருப்பேன் கூப்பிட்டு கொடுக்குற மாதிரி உருவாக்குனாத்தான். நம்ம போய் கேட்டாலாம் சடைஞ்சு வச்சு அதுதானே. அதனால் உனக்கு கூப்பிட்டு கொடுக்குற மாதிரி உனக்கு அமைச்சு தந்துடுறேன். வர வியாழக்கிழமை அன்னைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு தெரிஞ்சோ தெரியாமையோ நான் தப்பு பண்ணிட்டேன். அதனால் கருப்பசாமி அப்படின்னு என் பேரை சொல்லி 18 வீடு மடிப்பிச்சு எடுத்து எனக்கு கொண்டாந்து இங்கே சக்கரை பொங்கல் வச்சிரு, சரியா? எனக்கு மாலையும் பாட்டில் எனக்கு வாங்கிட்டு வந்துடு. நீ கேட்டது போலே நான் கருப்பசாமி உன் பணத்தை வசூல் பண்ணி கொடுத்துறேன். அப்படி அமைச்சு கொடுத்தா போதுமா? நான் கருப்பை கூடயே வரப்போ அவதே வரணுமே மகளை. அதனால் நான் கனி கொடுத்துட்டு போகிறேன். கொடுத்துரு இருந்தால் அவளை தான் கூட்டிகிட்டு வரணும். கருப்பசாமி மறுபடியும் மேட்டுக்கடை வச்சுப்பா. காங்கயம் மேட்டுக்கடையா? கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு நோய் நொடியாகவே இருந்துகிட்டே இருக்குது. எனக்கு எங்கே போய் பார்த்தாலும் சரியாக மாட்டேங்குது. அதனால் இப்போ நம்ம இருக்கலாமா வேணாமாங்கிற ஒரு நல்ல சூழ்நிலை ஒரு சில நேரத்துல எல்லாம் யோசிக்க வேண்டிய காலமெல்லாம் வந்துருச்சு. அதனால் கருப்பசாமி உனக்கு சுத்தமாக சரி பண்ணி கொடுத்தா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. 5 நாளைக்கு 5 கனி கொடுத்து விட்றேன். 5 நாள் முடிச்சுட்டு வர்றேன். வெள்ளிக்கிழமை மணிக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வா, சரியா? 5 நாளைக்கு குளிச்சுட்டினால பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். நீ கேட்டது போலயே உனக்கு உடல்நிலையை சரி பண்ணி கொடுத்து வரும்போதே கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கருப்பை உருவாக்கி கொடுத்தா போதுமா? அதனால் எண்ணி ஒரு 4 மாதத்தில் முழுசாக சரி பண்ணிடலாம். இப்போ வரும்போதே பரவாயில்லன்ட்டு நீ வரணும். வர்ற வெள்ளிக்கிழமை மணிக்கு என்னை வந்து பார். நீ எங்கேயும் போக வேணாம். நீ வெள்ளிக்கிழமை மணிக்கே உனக்கு தெரியும் கருப்பசாமி யாருன்னு. கருப்பசாமி மறுபடியும் பெங்களூர் வச்சுப்பா. பெங்களூர் நான் வாட்டர் பிஸ்னஸ் பண்ணுறது யாரா மனை. அதனால் கருப்பசாமி ஓடிப்போய் உங்கள் அட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமான. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி தொழில் குடும்பம் எல்லாம் சரி பண்ணி கொடுத்தேன். தொழிலும் ஓரளவுக்கு கருப்பையும் ஓட்டியும் கொடுத்துட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா இவனாக தான் தப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். நடந்துக்கிற நடைமுறைகள் வந்து ஒரு சிலதெல்லாம் மாற்றிக்கணும். அதனால் நான் கருப்பசாமி எல்லாம் சரி பண்ணி கொடுத்து குடும்பத்திலையும் சிக்கல் எல்லாம் உருவாக்கி அதே மாதிரி உனக்கு தொழிலும் நல்லபடியாக ஓட்டி கொடுத்தா போதுமா? போதும்ல? போய் காலைல வந்துட்டு ஓடு. நல்ல வருமானம் வரும்போது பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சரியில்லாமல் இருக்குதுடாமானே. அதனால் நான் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்துட்றேன். அதனால் வர்ற பௌர்ணமிக்கு எனக்கு பாட்டில் 2 பாட்டில் 2 மாலை சுருட்டு வாங்கிட்டு வந்துடணும். நீ கேட்டது போலே நான் கருப்பசாமி நாளையிலிருந்து உனக்கு பொருளாதாரத்துக்கு நான் கொடுத்துட்டு போகிறேன். வாட்டர் பிஸ்னஸ் நல்லா பண்ணலாம், வருமானம் வந்துடும். குடும்பத்துலேயும் சிக்கல் இல்லாமல் சந்தோஷமாக இருந்தால் போதும்ல? வர்ற பௌர்ணமி வரைக்கும் எதுவும் பேச வேணாம். பௌர்ணமிக்கு மேலே குடும்பத்தில் சிக்கல் படிப்படி உனக்கு தீர்த்து கொடுத்துறேன். இதை வந்து பாங்கா வச்சுக்கணும். இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும். நான் கருப்பசாமி கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி திருச்சி மாவட்டம் வச்சுப்பா. எனக்கு கவர்மெண்ட்டு வேலை வேணும், கவர்மெண்ட்டு வேலை வேணும். கட்டாயமாக கிடச்சிடும்டாமான. கவர்மெண்ட் வேலை நம்மளுக்கு கட்டாயம் கிடச்சிடும். அதனால் நீ ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அப்படின்னா கட்டாயம் இந்த ஆண்டு முடிஞ்சு 2025 முடியட்டும். 2026 போட்டாச்சு. அதே போல் உனக்கு நல்லபடியாக வருமானத்தையும் கொடுத்து கடனையும் நல்லபடியாக கட்டி நம்ம எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்லபடியாக எல்லாரும் போல் திருமணமும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்தா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி நமக்கு வந்து இப்போ ஒன்று மிஸ் ஆகி போச்சு. அது கொஞ்சம் ட்ரை பண்ணால் 2 நாளுக்குள்ளே ஒரு வாய்ப்பு இருக்குடாமான. அதனால் அதையும் பார்த்துருவோம். கிட்டவா கெட்டது உனக்கு வர்றது அதோடு போயிடுச்சு. உனக்கு நல்லபடியாக தடுங்கள் இல்லாமல் உனக்கு திருமணத்தை அமைச்சு கொடுத்து தொழிலும் நல்லபடியாக அமைச்சு கடனை கட்டி கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி அமைச்சு தரப்போம். அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போகணும்.
இதை பாங்கா வச்சுக்க. பௌர்ணமி எனக்கு என்ன வந்து பார். கருப்பசாமி மறுபடியும் தருமபுரி மாவட்டம் போயிடுச்சுப்பா. தருமபுரி எப்படியாவது என்னோட மனைவி என்கிட்ட வந்து சேர்ந்துடணும்ப்பா. என்னோட மனைவி என் பக்கம் வந்து சேரணும். அதனால் ஒரு சில வேலைகள் எல்லாம் நடந்து போயிடுச்சு. அப்படி தான்டா மனை. அதனால் சிக்கல் ஊர் விட்டு ஊர் வந்து புழைக்க வந்த இடத்துல இப்படி சிக்கல் ஆகிப்போச்சு. அதனால் நான் கருப்பசாமி இது சொல் பேச்சு கேட்டு போனாலோ இல்லை ஏதாவது ஒரு வேலைப்பாடு பண்ணி போயிட்டாலோ அப்படின்னு பார்த்துட்டு வந்துடுறேன். போய் காலைல வந்துட்டுவான். அதே போல் கருப்பசாமி கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளும் சரியில்லை. அதே மாதிரி அவன் நடந்துக்கிட்ட முறையும் சரியில்லைடாமான. அதனால் கருப்பசாமி 35 நாள் பொறு. 35 நாளுக்குள்ள அங்கே சிக்கல் உருவாக்கி நம்ம பக்கம் கொண்டாந்து சேர்த்துனா போதும்ல. அதே போல் கருப்பசாமி உனக்கு நான் கொண்டாந்து சேர்த்துனதையும் என்கிட்ட கூட்டிகிட்டு வந்துடணும். சரியா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு வந்துடணும். இன்னும் ஒரு 4 பாட்டில் ஊற்றுப்பா. இதை கொண்டுட்டு போய் பாங்கா வச்சுக்க. இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நான் கருப்பசாமி கூடவே வரம்போ. வர ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு என்னை வந்து பார். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் எல்லாம் மறுபடியும் காலில் விழுப்பா. இப்போ போய் ஆப்ரேஷன் பண்ணணும்ன்றான். அதனால் என்ன வழி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அப்படி தானம்மால. அதனால் நம்ம போய் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டோம். அதனால் ஆப்ரேஷன் பண்ணணுமா. அதனால் இப்போ ஆப்ரேஷன் பண்ணணுமா இல்லை ஆப்ரேஷன் பண்ணாமையே சரியாயிருமா. அதனால் கருப்பசாமி சரிப்பா வர்ற வியாழக்கிழமை வரைக்கும் எந்த முடிவுமே நீ எடுக்க வேணாம். சரியா? வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. அதுக்குள்ளே நான் வழக்காடி பார்த்து கனியிலேயே சரி பண்ண முடியும் அப்படின்னா மருத்துவ செலவு இல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். இல்லை போய்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் வியாழக்கிழமைக்கு உனக்கு முடிவு பண்ணிடுறேன். சரியா? குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தையும் தீர்த்து அதே இடத்துக்கு தொழிலுக்கு போகலான்னு ஒரு முயற்சி எடுத்தோம். போனோமா போகலையா? கிட்டவா. அதனால் யாரும் வந்து கூப்பிட்ற மாதிரி என் கண்ணுக்கு தென்படலை. அதனால் அதுக்கும் ஒரு முடிவு பண்ணிடுவோம். வர வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. வேணாம், வியாழக்கிழமை பார்த்துட்டு போயிட்டு அப்புறம் அட்மிட் ஆகிடலாம். இந்த கருப்பசாமி கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி பல்லடம் போயிடுச்சுப்பா. பல்லடம் எல்லாரும் மறுபடியும் காலில் விழுப்பா. சின்ன பிள்ளை வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. கட்டாயம் வேலைக்கு போய்த்தாகணுமா. இப்போ வாய்ப்பு இல்லையே மகளை. அதான் சொல்கிறேன், இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு அப்போ தான் நிரந்தரமாக போக முடியும். இப்போ ஆரம்பமே கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. அதனால் போனால் மறுபடியும் ஒரு சிக்கல் உருவாகும். அதுக்கப்புறம் போக வேண்டான்னு பெரிய பெரிய பிரச்சனையும் தடையும் வரும். அப்புறம் மன உளைச்சலோட குடும்பத்தில் சிக்கலும் உருவாக ஆரம்பிச்சிடும். அது அப்படி தான் ஆகும். அதனால் நீ ஒரு 3 மாதத்துக்கு மட்டும் இதை தள்ளி போடு. 3 மாதத்துக்குள்ளே வீட்டில் இருக்கிற ஆளே வந்து வேலைக்கு போ அப்படின்னு அவனே பர்மிஷன் கொடுத்து போகிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல. போய் காலையில் வந்துட்டு ஓடு. அதனால் 3 மாதத்துக்கு அடம் பிடிக்காமல் நீ பொட்டாட்ட வீட்டில் இருக்க சொல். அதுக்குள்ளே நான் சம்மதத்தை வாங்கி வீட்டில் இருக்கிறால நீ சந்தோஷமாக வேலைக்கு போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி கருப்பை உருவாக்கி கொடுத்து கஷ்டத்தையும் தீர்த்து கொடுத்துட்றேன். அதனால் உனக்கு நோய் நொடியை தீர்த்த நைட்டு தோக்க வந்துட்டு வரமாட்டேது. அப்படி தானே? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிருமானே. எந்த இடத்துல வராமல் நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். ஒரு 3 மாதம் பொறுமையாக இருப்பாங்க. அதுக்குள்ளே எல்லாம் நான் கருப்பை சரி பண்ணி கொடுத்துறேன். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பார்ப்பேன். அதெல்லாம் எடுத்துட்றாமானே. நான் முதவே சொல்லிட்டேன் வீட்டை சுத்தப்பட்டு அப்படின்னு போன 3வது டைமே சொல்லியிருக்கேன். அதனால் நீ எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ணிடு. கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி புதுப்பாளையம் வச்சுப்பா. புதுப்பாளையம் ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நம்மளுக்கு வந்து இப்போ கேஸ் போட்டேன். அதனால் வந்து நமக்கு வந்து பைசலுக்கு வந்துடலாமா கிட்டவா. அதனால் கேஸ் நடந்ததுன்னா ரொம்ப நாள் நடக்கும். அதானே? அதனால் இப்போ பைசலுக்கு வந்ததுன்னா பிரச்சனை 2 பக்கமே தீர்ந்துடும். அதனால் நான் கருப்பசாமி மறுபரிசீலனை நான் பண்ணிடுறேன். அதனால் நான் கொடுக்குற கனியை அங்கே புழிஞ்சு விட்டு அந்த இடத்துலேருந்து மண் மட்டும் மறுபடியும் அள்ளிட்டு வா. சரியா? இப்போ நீயா அள்ளிட்டு வந்துட்டேன். அதனால் நான் கருப்பசாமி நான் கொடுக்குற கனியை புழிஞ்சு விட்டு அங்கேருந்து அள்ளிட்டு வா. வர வியாழக்கிழமைக்கு புழிஞ்சு விட்டு அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் அள்ளிட்டு மட்டும் வா. நீ கேட்டதோட உனக்கு பைசலுக்கு வர்ற மாதிரியே உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. போய் காலைல வந்துட்டு வரும். உனக்கு பைசலுக்கு போகிற மாதிரியே உனக்கு உருவாக்கியும் கொடுத்து நல்லபடியாக நமக்கு வர வேண்டியதையும் வந்துடும், கொடுக்க வேண்டியதையும் கொடுத்துடலாம். அப்படி அமைச்சா போதுமா?
அப்படியா? அது வேணால் கூட்டிகிட்டு வேணால் வியாழக்கிழமைக்கு வரணும். இந்தா வியாழக்கிழமை வந்துட்டு அப்புறம் வேணால் சனிக்கிழமை வா. அதனால் ஒன்றை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. ஒன்றை கொண்டுட்டு போய் அந்த இடத்துல புழிஞ்சு விட்டுரு. புழிஞ்சு விட்டுட்டு அங்கேருந்து மண் அள்ளிட்டு வா. மாலையை பாட்டை வாங்கிட்டு வந்துடும். கருப்பசாமி மறுபடியும் ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு கருப்பசாமி, ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி எனக்கு சீக்கிரமாக எனக்கு ஒரு நல்ல ஒரு வரம் தேடி பிடிச்சி கொடுக்கணும். அதனால் கருப்பசாமி உனக்கு சீக்கிரமாக உனக்கு அமைச்சு கொடுத்துட்டாமானே. அதிலெல்லாம் உனக்கு தடை இல்லாமல், தொழிலையும் நல்லபடியாக தடை இல்லாமல் கருப்பசாமி உனக்கு சீக்கிரம் அமைச்சு கொடுத்தா போதுமா? கிட்டவா இப்போ தொழாவிட்டே இருக்கேன். சீக்கிரமாக எந்த நேரம் வேணாலும் உனக்கு கருப்பை அமைச்சு கொடுத்துருவேன். நான் கருப்பன் கூடவே வரம்போ. அப்படியா? சரி, அந்த பிரச்சனையும் தீர்த்து கருப்பசாமி உனக்கு விற்று கொடுத்துறேன். அதனால் நீ வர வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. இந்தா இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. நான் கருப்பன் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி வெள்ளகோவில் பெருச்சுப்பா. வெள்ளகோவில் கருப்பசாமி, உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமான. குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி உசுருக்கு போராடிட்டு இருக்கேன். அதனால் கருப்பசாமி எந்த நேரம் வேணாலும் கேரண்டி கொடுக்க முடியாதுன்னு டாக்டர்னு சொல்லிட்டேன். அதனால் ஒரு வாய்ப்பு கருப்பை காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு என்கிட்ட ஒடியாந்துருக்கேன். போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி, ஒரு வாய்ப்பு உனக்கு அமைச்சு தரண்டாமான. அதனால் இப்போ வந்து கண்டிஷன் வந்து கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு வாய்ப்பு, படியிலேருந்து கனி எடுத்துகிட்டு வாப்பா. ஒரு 3 கனி எடுத்துகிட்டு வா. அதனால் இருந்தாலும் ஒரு வாய்ப்பு நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்து ஒரு வாய்ப்பு அமைச்சு தரண்டாமான. இன்னமும் கொஞ்சம் விரைய செலவாகும். அந்த விரைய செலவுக்கு நீ வந்து பயப்படாமல் எவ்வளோ வேணாலும் பார்த்துக்கலாம்னு ஒரு முயற்சி எடு. சரியா? பணம் இல்லைங்கிறதும் எனக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு கடனாவது உனக்கு அமைகிற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்து விட்றேன். அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, ஒன்றை கொண்டுட்டு போய் நீ வச்சுக்க. ஒன்றை கொண்டுட்டு போய் ஹாஸ்பிட்டலில் யார் இருந்தாலும் அந்த பேக்கில் வச்சிரு. ஒன்றை கொண்டுட்டு போய் அறுத்து 4 அறுத்து எதுவும் தொடக்கவெல்லாம் கூடாது. 4 அறுத்து ஒரு 3 சுற்று மட்டும் சுற்றிடும். சுற்றி கொண்டுட்டு போய் ஹாஸ்பிட்டல்லேருந்து வடக்கு திசையில் வீசிடும். சரியா? நீ எப்போ இப்போ நேரம் அங்கே தானே போகிற? இந்தா ஒரே ஒரு வாய்ப்பு. இன்னும் ஒரு 12 நாள் டைம் இருக்குது. 12 நாளைக்கு மட்டும் இந்த கனியை மாற்றாமல் எடுக்காமல் அங்கே வச்சிரு. 12 நாளைக்குள்ளே நான் கருப்பசாமி உனக்கு ஓரளவுக்கு காப்பாற்றிடலாம்ப்பா அப்படிங்கிற வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். சரியா? நான் கருப்பன் கூடவே இருக்கிறேன். நீ வந்து அடுத்த வாரம் எப்படி இருக்குதுன்னு என்னை வந்து பார்த்து சொல்லிட்டு போகணும். கருப்பசாமி மறுபடி கெட்டி செவியூர் வச்சுப்பா. உடல்நலை வந்து சரியில்லையா? உடல்நலை வந்து சரியில்லை. அதனால் கருப்பசாமி ஏதோ ஒரு தொந்தரவு பண்ணி ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கான். அதானே? அதனால் கருப்பசாமி உனக்கு பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்து இன்னையிலேருந்து யார் என்ன பண்ணியிருந்தாலும் சரி, உடல்நிலையில் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் போதும். இல்லை போய் காலில் வந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி உனக்கு உடல்நிலையில் இருக்கிற பிரச்சனை படிப்படியாக உனக்கு நான் தீர்த்து கொடுத்துறேன். எண்ணி ஒரு 3 மாதம் போது 3/4 சரியாயிடும். அதனால் நீ பண்ண வேண்டியது என்ன, வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு என்கிட்ட கனி வாங்கிட்டு போயிடணும். 3 மாதத்தில் உனக்கு 3/4 சரி பண்ணி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல? கிட்டவா. நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்த 3 மாதத்துக்குள்ளே நீ கேட்டதோட யார் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கே நான் திருப்பி அனுப்பிடுறப்போ. நான் கருப்பசாமி கூடவே வரப்போ 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. கருப்பசாமி மறுபடி குன்னத்தூர் வச்சுப்பா. குன்னத்தூர் சரிப்பா. கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம்ப்பா. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் வந்து இப்போ அந்த இடத்த வந்து விற்கிற கூடக்கூடாது. அப்படி தானே? அதனால் ஒரு வாரிசு ஒன்று கிடைக்கணும். அது வரைக்கும் அந்த இடஞ்சு இல்லாமல் விற்கிறதுக்கு இல்லாமையும் வச்சுருந்து, ஆமாப்பா, நிம்மதியாக அவளை வந்து திருப்பி அனுப்புறதுக்கு இல்லாமல் அங்கேயே வாழணும். பிரிஞ்சிருந்தவங்களை சேர்த்தி வச்சது யார்? நான் தானே? அதனால் எல்லா பக்கம் சுற்றி பார்த்தா எங்கேயும் சேர முடியறதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லை. என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு பிள்ளை ஒரு பக்கம் பையன் ஒரு பக்கம் இருந்தேன். அதனால் கருப்பசாமி நான் உனக்கு சவால் விட்டு சொன்னேன், கட்டாயம் உள்ளே விட்டுருவேன் அப்படின்னு. அதனால் அப்படி இருக்கும்போது பிரித்து முடி விட்டுருவானா? யார் இடைஞ்சல் பண்ணியிருந்தாலும் கீழே தள்ளி விட்டு மொண்டி கட்டியும் விட்டுருந்தேன். மொண்டி கட்டியிருந்தேனா இல்லையா? அதனால் கருப்பசாமி நீ அதையெல்லாம் பயப்பட வேணாம். அதே இடத்துல இருந்து சாதிச்சு அதே இடத்துல வாரிசும் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சா போதுமா? போய் காலில் வந்துட்டு வா. அதே போல் கருப்பசாமி ஒரு கரண்ட்டு சர்வீஸ் ஒன்று வேணுமா? அதைத்தான் சொன்னேன், சர்வீஸும் வாங்கி கொடுத்துட்றேன். அதுலேயும் இடத்துல எல்லாம் வாங்கி கொடுத்தா போதும்ல? நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துட்றவா. அதனால் நான் கேட்கல, ஆனால் எனக்கா ஒன்று வளர்ந்துட்டு இருக்குது.
வளர்ந்துட்டு இருக்குதா இல்லையா? என்ன வளர்த்திட்டு இருக்க? அதான் சொன்னேன், நான் கேட்காமல நீ எனக்கு வளர்த்திட்டு இருக்க. அதனால் வர ஆடி அமாவாசைக்கு எனக்கு கொண்டாந்து கொடுத்துடணும். நான் கருப்பை கூடவே விரும்பும். கருப்பசாமி மறுபடி குரமந்தூர் வச்சுப்பா. குரமந்தூர் இதில் எலக்ட்ரிக்ஸன் தொழில் பண்ணுறது யாருப்பா? ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம்ப்பா. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி புதுசாக நம்ம கடை போடலாமா? தாராளமாக போடலாம். அதனால் தை 5ஆம் தேதிக்கு மேலே ஏற்பாடு பண்ணு. அப்படி இல்லைன்னா கார்த்திகை ஜோதிக்கு முன்னாடி பண்ண முடியுமா? பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி பணம் ஆயிரும். போய் கால் வந்துட்டோம். அதனால் கருப்பசாமி கார்த்திகை 2க்கு மேலே பாடுறாமானே. கார்த்திகை 2க்கு மேலே நீ ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு. நாளையிலேருந்தே நீ அதை ஆரம்பிக்கலாம். அதுக்குண்டான வாய்ப்பு கருப்பசாமி ஆரம்பித்து கொடுத்துறேன். 2ஆம் தேதிக்கு மேலே தான் கடை ஓப்பன் பண்ணணும். நாளையிலேருந்தே அதுக்குண்டான முயற்சி எடு. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் வேலையும் உனக்கு நல்லபடியாக வர வச்சு கொடுத்து குடும்பத்தில் சிக்கல் எல்லாம் அமைச்சு கொடுத்துறேன். அதனால் வர ஆடி அமாவாசை வரைக்கும் பொறுமையாரு. தானாக தேடி வர்ற மாதிரி மகளை உருவாக்கினா போதுமில்ல, நான் அமைச்சு கொடுத்துருவேன். பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு ஒன்றை பாங்காக வச்சுக்க. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி கவுந்தப்பாடி வச்சுப்பா. கவுந்தப்பாடி நான் வந்து பூசணிக்காய் வியாபாரம் பண்ணுறது யார்? சரி, அதனால் இப்போ போட்ட வாக்களுக்கு தாடாமான. அதனால் இப்போ புதுசாக அந்த வேலையும் செய்யலை. போய் கால் விட்டுவோம். செய்யறதுக்கு விட மாட்டோம்ல. அதனால் புதுசாக ஒரு வக்கீலை பார்க்கலாமா? பார்த்துடலாம். போய் காலில் விழுந்துட்டுவான். அந்த வக்கீலையும் பார்க்கலாம். பழைய வக்கீல்கிட்ட நீ என்ன பேசுகிற? இவ்வளோ நாள் நீ கேட்டதை நான் கொடுத்தோம்ல. அப்படி இருக்கும்போது நீ முடிஞ்சால் எனக்கு உடச்சி கொடுத்துரு. அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து என்ன பண்ணுற? ஆமாப்பா, சரி, எனக்கு வந்து நீ பண்ணவே வேண்டாம், விட்டுரு அப்படின்னு மட்டும் சொல்லிடு. புதுசாக ஒரு வக்கீலை பார்க்கலாமா? அதுவும் வர்ற வியாழக்கிழமை வரைக்கும் எந்த முடிவும் எடுக்க வேணாம். வியாழக்கிழமை என்ன வந்து பார்த்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவெடு. அதுக்குள்ளே போகலாமா வேண்டாமான்னு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுறேன். கிட்டவா நல்லபடியாக உனக்கு வியாபாரத்தை கொடுத்து போடுற முதல் வீண் போகாமல் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி உருவாக்கி தரேன்ப்பா. கவலையப்படாது. இருந்தால் இது வாகனத்தில் வச்சுக்க. அதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. கூடவே வரம்போ. எப்படி இருந்தாலும் அந்த இடத்த நம்ம வாங்கிடலாம். நம்ம இடம் நமக்கு வந்துடும். கருப்பை அமைச்சு தரம்போம். கருப்பசாமி மறுபடியும் மலையப்பாளையம் முயற்சிப்பா. கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்தல கருப்பசாமி உடல்நிலையிலெல்லாம் சரி பண்ணிடலாம். எண்ணி 3 மாதத்துக்குள்ளே சரி பண்ணிடலாம். 3 மாதத்தில். அதனால் கருப்பசாமி அதெல்லாம் பயப்பட வேணாம். அதனால் கருப்பசாமி இந்த டைம் ஒரு வாய்ப்பு இருக்கும்டாமானே. அதனால் நீ பயப்படாமல் இரு. அதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்து கருப்பசாமி நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துறேன். இதை 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு உன் மகளை தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்படத்தில் வச்சிரு. நான் கருப்பசாமி கூடவே வரம்போம். அதுக்கு தான்டாமானே சொல்கிறேன். நீ எப்போ போனாலும் சரி 1 to 2 to 3வது கண்ணுக்கு காட்டுவேன். அதில் ஒரு வாய்ப்பும் கருப்பை அமைச்சு கொடுத்துருவேன். அப்படி இல்லையே அப்படின்னு வருத்தப்படலாம் பட வேண்டாம். நம்ம போய் தேடி போனது கண்ணுக்கு சிக்க மாட்டேது. அதுதானே கேட்ட. அதனால் உன்னோட கேள்விக்கு பதில் வந்து இன்னும் 2 டைம் போகணும். போனால் கண்ணுக்கு கிடச்சிடும். அதில் ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்தாரு. கருப்பசாமி மறுபடி எந்த ஊர்? ஆமாப்பா, மறுபடி காங்கயம் முயற்சிப்பா. காங்கயம் கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நமக்கு சிக்கல் மேலே சிக்கல், ஏதோ ஒரு சிக்கல் வந்துடுது. ஒன்று புள்ளகட்டிருந்து வருது, இல்லாட்டி பயங்கட்டிருந்து வருது. நிம்மதியாக நம்மளால இருக்க முடியல கருப்பசாமி. அதானே கேட்ட. போய் காலில் விழுந்துட்டோம். அதையும் பார்த்துட்டு வந்துடுறேன். இப்போ அதே போல் கருப்பசாமி சிக்கல் எல்லாம் இன்னும் ஒரு 30 நாள் தண்டமான எல்லாம் படிப்படியாக உனக்கு தீர்த்து கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சு நல்லபடியாக வண்டியும் ஓட்டி கொடுத்து பசங்கக்கிட்ட 2 வெத்தகட்டும் தப்பு இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா? கிட்டவா. அப்படியா? சரி, அது வாங்கணுமா? சரி, வாங்கிறதுக்கு உண்டான பார்த்துட்டு வந்துடுறேன். போய் காலைல வந்துட்டோம். தாராளமாக வாங்கலான்டாமான்னு நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். குடும்பத்திலையும் குடும்பத்திலேருந்து சிக்கல் இல்லாமல் முதல் விலைக்கு கொடுத்துறேன். நீ இருக்கிற இடத்துலேருந்து கிழக்கு திசையில் பாரு. கிழக்கில் நான் அமைச்சு கொடுத்துறேன். அது கிடைக்கலைங்கிற பட்சத்தில் வடக்கு மட்டும் பாரு. ஆனால் மெயின் கிழக்கு போ. கிழக்கு ரொம்ப தூரம் இல்லை, கொஞ்சம் பக்கம்தான். முன்னாடியே நான் கருப்பை உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். கிழக்கையா? சரி, அதை விட்டு அதுக்கு அடுத்து பாரு.
இருக்குது இடமானே, இப்போ நம்மளுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. நீ அதுக்கு பாரு, 8 நாள் உனக்கு அமைச்சு கொடுக்குறப்போ அதை பார்த்துட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பாரு, கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் கம்பம் போயிடுச்சுப்பா. கம்பம் ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் இது பொடி வேலை நடந்துக்கிட்டே இருக்குதா, அதனால் கருப்பசாமி யாரும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் நிம்மதியாக வாழ வைக்கணுமா, வாழ வச்சு எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை உனக்கு காப்பாற்றி கொடுத்தா போதுமா. அதனால் இன்னும் வந்து ஒரு 90 நாள் வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். 90 நாளைக்கு மேலே எதுவும் நடக்கிறதுக்கு இல்லாமல் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்து எந்த இடைஞ்சல் இல்லாமல் 2 பேர்த்தையும் சந்தோஷமாக வாழ வச்சா போதுமா. அதுக்கு தான் இப்போ நானும் சொன்னேன், அடிக்கடி வந்து ஒரு சொக்குப்படி ஓட்டுறா யார், அதனால் சொக்குப்படி ஓடுறதையும் நிப்பாட்டணும். அதனால் என்ன சொல்லி கொடுத்தாலும் அங்கே ஏறக்கூடாது. அப்படி மீறி வந்தாலும் எதுவும் பேசாமல் போயிடணும், நிம்மதியாக வாழ வச்சிடணும். அதே போல் வாழ வச்சு கொடுத்துட்றேன், போய் காலில் விழுந்துட்டு ஓடு. சரிப்பா. அதனால் கருப்பசாமி எனக்கு வந்து பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்க்கணும் மேடமானே. பௌர்ணமிக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டில் சுருட்டு வாங்கி தந்துடணும். நீ கேட்டது போலே நான் கருப்பசாமி, நீ உன்னோட கோரிக்கை இன்றைக்கே நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் 3 மாதத்தில் இதுக்கு முடிச்சும் கொடுத்துட்றேன். அப்படி அமைச்சா போதும்ல. கண்டிப்பாக கருப்பேன் கூடவே வரம்போ, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த 2 நாளைக்கு நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சக்குள்ளே அவங்களுக்குன்னு நீ நினச்சி போனாலும் உனக்கும் பிரச்சனை வர்றதுக்கு இல்லாமல் சரி பண்ணி கொடுத்துறேன். இது அமைச்சா போதும்ல, கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி தாராளமாக கொடுத்துடலாம். கருப்பசாமி மறுபடி சத்தியமங்கலம் போயிடுச்சுப்பா. சத்தியமங்கலம் எல்லாரும் காலில் விழுப்பா. அப்பனும் மகனும் குடிச்சுக்கிறானுங்க, அதனால் அவனை திருத்தணுமா. நீயும் இங்கே வேடாமானே, எனக்கு பணிவிட செய்யணும்னு உனக்கு முதல்ல ஆர்டர் போட்டிருக்கேன்னா இல்லையா, கரெக்டாக செய்கிறமா? இல்லைங்கப்பா. ஏன் செய்யலை? ஒரு வாரமாக செய்யல, 2 வாரமாக செய்யலைங்க. தொடச்சுட்டேன். அதை ஏன்னு கேட்குறேன். அடுத்து வந்து கட் பண்ணிடுறேங்கப்பா. இன்றைக்கி எந்நேரம் சுத்தம் படுத்தணும். சரிங்கப்பா. சுத்தம் இல்லை. ஆமாங்கப்பா. அதானே? ஆமாம். அப்போ நீ என்ன பண்ணணும்? தொடச்சு விட்றேங்கப்பா. சாயந்தரம் எந்நேரம்னாலும் தொடச்சு கொடுத்துட்றேங்கப்பா. முடிச்சுட்டு தான் போகணும். சரிங்க. அப்படி இல்லைன்னா 1 வாரத்துக்கு இங்கேயே இருக்க வச்சிருவேன். சரிங்க. அதனால் நீயே முடிவு பண்ணிக்க. நான் தொடச்சு கொடுத்துட்டா வரேன். நீ எல்லா வேலையும் செய். சரி. உன்னை நான் வந்து வேலை செய்ய வேணாம்லாம் சொல்ல, ஆனால் எனக்கும் பணிவிட செஞ்சிடணும். சரிங்கப்பா. போய் உட்கார், கூப்பிட்றோம். போய் காலில் வந்துட்டு வா. கருப்பசாமி அப்படியாப்பா, சரி. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி 2 பேரும் மாற்றி மாற்றி குடிச்சுக்கிறேன். அதனால் தொழில் தொழில் இதனாலேயே கெட்டும் போயிடும். அதனால் அரை வயிறு கஞ்சி தான் இப்போ குடிக்க முடியுது. அப்பப்போ ஒரு 2 நாள் 3 நாள் வேலை தான் வருது. நிரந்தரமான உனக்கு தொழிலும் அமைச்சு கொடுத்து, அதே போல் கருப்பசாமி அவனை 2 பேர்த்தையும் படிப்படியாக குடிக்கிறதையும் நிப்பாட்டி கொடுத்து, எல்லாரும் போல் உனக்கு வாழ வச்சு கொடுத்தா போதும்ல. கிட்டவா, இதை கொண்டுட்டு போய் குழம்புல புழிஞ்சு விட்டுரு. எல்லாரும் சாப்பிடணும், உன் மகனும் சாப்பிடணும், கணவரும் சாப்பிடணும், நீயும் சாப்பிடு. அதே போல் நாளையிலேருந்தே படிப்படியாக உனக்கு மாற்றி கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் நிலவாசப்படியில் என் பேரை சொல்லி கட்டி விட்டுரு. கருப்பசாமி எனக்கு தாயும் தகப்பனா நீ கூட இருந்து 2 பேர்த்தையும் திருத்தி ஒழுக்கமாக வேலைக்கு போகிற மாதிரி உருவாக்கி கொடுத்துரு அப்படின்னு என் பேரை சொல்லி கட்டி விட்டுரு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. இந்தா இதை பகுதி சாப்பிட்டு நீயும் தேய்ச்சி குடிச்சிரு. வர்ற ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்துட்டு போ. 3 மாதத்தில் முழுசாக அவனுக்கு முதல்ல கணவரை திருத்திடுவான், அடுத்து உன் மகனையும் திருத்தி கொடுத்துருவோம். போ. கருப்பசாமி மறுபடியும் கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் என் மகன் வந்து பெரிய மகன் வரணும். யார் பெரிய மகன் என் கூட வந்து சேரணும், மகன் வந்து சேரணுமாடமான, அப்படி தானே? அதனால் கருப்பசாமி நம்மளை கண்டாலே ஆகாதுன்றியான், அப்படி தானே சொல்கிறேன்? சரி, ஆகாதுன்னு சொல்கிறான்னா அதுக்கு காரணம் யார்? அதுக்கு காரணம் யார்? சரி, நீ என்ன பண்ண? சரி, இப்போ மகன் வேணுமா, அது வேணுமா? வேணும். அதனால் என்ன பண்ணலான்னு நீ சொல்லு. நான் அதெல்லாம் கேட்கலமானே. உனக்கு மகன் வேணும், குடும்பத்தில் எந்த சிக்கல் இல்லாமல் ஒரு நிரந்தரமான தொழில் ஒருத்தனுக்கு அமைச்சு கொடுக்கணும். தொழில் அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி அவனுக்கு தொழில் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி திருமணமும் ஒன்று நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும். அதே மாதிரி குடும்பத்தோடு எல்லாம் ஒன்று சேரணும். அதானே? அப்படிங்கும்போது நீ வந்து சரக்கு அடிக்கக்கூடாது இன்னையிலேருந்து. அப்படி அடிக்காமல் இருந்த அப்படின்னா எண்ணி 4 மாதத்துக்குள்ளே முழுசாக அவனை திருத்தி மாற்றி அமைச்சு மறுபடியும் குடும்பத்தோடு வந்து சேர்கிற மாதிரி உருவாக்கி எல்லாம் அமைச்சு கொடுத்துறேன். அதுக்கு மீறி குடிச்சினா சிக்கல் உருவாகும். என்ன பண்ணலாம்? இன்னும் இருந்து நான் அடிக்கக்கூடாதுன்ற நீ என்ன பண்ணலாம்?
ஞாபகம் வராமல் பண்ணி சரி, நான் ஞாபகம் வராமல் பண்ணிடுறேன், மறுபடியும் போய் அடிச்சுட்டு என்ன பண்ணுறது? நீங்கள் பண்ணிட்டேன்னு அப்படியே சரி, அப்போ எனக்கு ஒன்று பண்ணு, நீ போய் இங்கே உட்கார், நீ போய் எனக்கு பால் வாங்கிட்டு வா. எந்த ஊர்? மறுபடி திருப்பூர் வச்சுப்பா, திருப்பூர். இப்போ நம்ம ஒரு லேண்டு விஷயமா வந்திருக்கோம். அதனால் கருப்பசாமி, நம்ம எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி எல்லாமே ஓரளவுக்கு நடக்குதா இல்லையாடாமாங்கண்ணே? ஏதோ பகுதி நடக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் பகுதி வந்து கூட இருக்கிற ஆளுகளை மாற்றி விட்டுறேன். அதனால் கருப்பசாமி வர்ற பங்குனி மாதம் வரைக்கும் இதில் கரெக்டாக போய் அதுக்கு உண்டான முயற்சியெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா வர்ற சித்திரைலேருந்து வைகாசி முடியறதுக்குள்ளேயே உனக்கு எல்லா வேலையுமே முடிச்சிடலாம். சரியா? ஆக மொத்தம் மாசி பங்குனியில் வந்து இதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். அப்புறம் சித்திரைலேருந்து வைகாசியில் ஒரு வாய்ப்பு. இந்த 2 வாய்ப்பை நழுவ விடாமல் பண்ணணும் அப்படின்னா அந்த லேண்டில் நீங்கள் கேட்டது போல் யாரும் இடைஞ்சலுக்கு இல்லாமல் பணமும் கிடச்சிடும், வருமானமும் வந்துடும். நீ கேட்டதோட தப்பான ஆள் வெளியிலையும் போயிடுவேன். சரியா? அதில் ஒருத்தர் மட்டும் சிக்கல் இருக்கேன். அந்த சிக்கல் இருந்தாலும் கருப்பசாமனுக்கு மாற்றி அமைச்சா போதும் இல்லை, கிட்டவா. இதை எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரியாது சாமி, நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அறுத்து மட்டும் போட்டுரு. சரியா? போய் போட்டுரு. நாளையிலேருந்து அதுக்கு உண்டான வேலையை நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். நீ போய் முன்னாடி நின்று எந்த வேலையாக இருந்தாலும் செஞ்சாலும் அந்த காரியம் உனக்கு காணா போதும்ல. நான் கருப்பசாமி கூடவே வரண்டாமானே, யார் இருந்தாலும் சரி, போய் பணம் கேட்டால் கிடச்சிடும். அதுக்கு உண்டான வேலையும் நான் கடன் அமைச்சு கொடுத்துறேன். ஆக மொத்தம் வைகாசிக்குள்ளே இதை முடிச்சு விட்டுடலாம். நாளையில் ஆரம்பத்திலே முடிச்சிடலாம். நாளையிலேருந்து அதுக்கு உண்டான வேலையை அமைச்சிடுவேன். இன்னொரு வேலை பார்த்தா பணம் வந்துடும், அதுக்கு அந்த வேலைக்கு போனால் தாராளமாக போகலாம். அதுக்கு தான் சொல்லிட்டேன், இதுக்கு உண்டான முயற்சிக்கு நீ எந்த வேலைக்கு எடுத்தாலும் அந்த காரியம் உனக்கு சக்ஸஸ் ஆகிற மாதிரி பண்ணினா போதுமா, நான் அமைச்சு தரேன். போ, நான் தான் போச்சு சொல்கிறேனே, நான் கருப்பு கூட வரம்போ. அடுத்த வர ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி வாங்கிட்டு வந்துட்டி அப்பா, அடுத்த வாரம் என்னை வந்து பார்த்துட்டு போ. இன்னையிலேருந்து என்ன பண்ணக்கூடாது? குடிக்கக்கூடாது. அப்படி மீறி குடிச்சு என்ன பண்ணலாம்? நான் பண்ணிடுறேன்டாமான, நீ அதுக்கு மீறி குடிக்கிற, அதுக்கு என்ன பண்ணலாம்? அப்படி முன்ன என்ன தண்டனை கொடுத்தா நீ ஏற்றுக்கணும். உனக்கு சம்மதம் தானே? எனக்கு மீறி ஞாபகம் வராமல் நான் பண்ணி விட்டுறேன். ஆனால் அதுக்கு மீறி குடித்தா ஒரு கை ஒரு கால் வராது, போய் சொல்லிட்டேன். சரியா? நான் கருப்பசாமி என்றைக்குமே சொல்லிட்டு தான் செய்வேன். அதனால் குடும்பம் ஒன்று சேரணும். அதனால் தகப்பனால தான் நான் வீட்டு விட்டு வெளியில் போயிட்டேன் அப்படின்னு அது ஒரு குற்றச்சாட்டை அவன் வச்சுருக்கேன். அதனால் நான் கருப்பையை ஓடி போய் பார்த்தேன். அதனால் வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளும் வாயிலேருந்து வருது. யாருக்கு? அதனால் உனக்கு வருது. அதனால் இன்னையிலேருந்து நிப்பாட்டிடுவோம். அதனால் நான் கருப்பசாமி இன்னையிலேருந்து என்ன பண்ணக்கூடாது? சொல்லிட்டு குடிக்கணும். குடிக்கும். இன்னையிலேருந்து குடிக்க மாட்டேன். அதுக்கு மீறி குடித்தா என்ன தண்டனை கொடுத்தாலும் குடி. கணவரை திருத்திடுவோம். அதுக்கடுத்து மகனையும் அடுத்த 3 மாதத்துக்குள்ளே எப்படி போனாலும் தானாக திரும்பி வர்ற மாதிரி கருப்பை உருவாக்கி அவனுக்கு வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேற்றி கொடுத்து 4 பேர்த்து போல் கருப்பசாமி வாழ வச்சா போதும்ல. இந்த அதுக்கு வர்ற வியாழக்கிழமைக்கு சொல்கிற மகளை இதை வந்து 5 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிடணும். சரியா? இந்தா இதை வந்து உன்னோட நிலவாசப்படியில் கட்டிடணும். 5 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சு அப்படின்னா ஞாபகம் சுத்தமாக வராது. நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். அதுக்கப்புறந்தே உன் மகனுக்கு அதுக்கு அடுத்த இடத்துக்கு அத்தனையும் கருப்பை பார்த்து கொடுத்துறேன். இதை பார்த்தா வச்சுக்கோ. வியாழக்கிழமை வரும்போது எனக்கு மாலை மட்டும் வாங்கிட்டு வந்துடணும். வேற ஆளுகிட்ட கொடுத்து தான் ஞாயிற்றுக்கிழமை வந்துடுறியா? சரி, ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து பாரு. பாட்டிலுக்கு வேற ஆளுகிட்ட கொடுத்து விட்டு தான் வாங்கிட்டு வரணும். கருப்பசாமி மறுபடி காரமடை வச்சுப்பா. காரமடை கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்ததில் உடல்நலை வந்து மகனுக்கு சரியில்லை அப்படின்னு. அதனால் இப்போ வலி கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் இன்னும் வலி இருக்குது. அதுதான் கருப்பசாமி இப்போ கனி கொடுத்துட்டு போகிறேன். ஹாஸ்பிட்டல் போகாமையே உனக்கு நான் கருப்பை சரி பண்ணி கொடுத்தா போதும்ல. நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். தொழிலும் நல்லபடியாக உனக்கு உருவாக்கி கொடுத்து அதே போல் வருமானத்தில் குறைவில்லாமல் கருப்பை அமைச்சு கொடுத்தா போதும்ல. அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. எனக்கு மாலையும் பாட்டிலும் வாங்கி தந்துடணும். இதை கொண்டுட்டு போய் ஆளுக்கு 1 பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். நீயும் இப்போ அதுக்கு தான் இப்போ சொல்லியிருக்கேன். ஆளுக்கு 1 தேய்ச்சி குளிச்சிடணும். எந்த இடத்துல இல்லாமல் சரி பண்ணி கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் வாரிசுக்கு பண்ணி விட்டுரு.
நான் கருப்பசாமி உனக்கு உடல்நிலை சரி பண்ணி கொடுத்து எல்லாரும் போல் நான் கருப்பை வாழ வச்சா போதும்ல, நான் அமைச்சு தரம்போம். கருப்பசாமி மறுபடியும் கோபி வச்சுப்பா. கோபி எப்படியாவது கணவரை திருத்தணும், திருத்தி சிக்கல் இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சு சொன்னபடி யாரோட பேச்சும் கேட்காம நம்ம குடும்பத்தை பார்த்து எல்லாரும் போல் சம்பாதிக்கிற காசு 4 காசு நம்ம கையில் கொடுக்கணும். அப்படித்தான் நம்மளை போய் காலைல விட்டுட்டோம். அதே போல் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போலயே உனக்கு நல்லபடியாக உனக்கு அவனை திருத்தியும் கொடுத்து யாரோட பேச்சும் கேட்காம குடும்பத்தில் நமக்கு பொண்டாட்டி பிள்ளைக்கு தான் முக்கியம் அப்படின்னு வர்ற மாதிரி உருவாக்கி எல்லாரும் போல் கருப்பையும் அடுத்த தை பிறக்கிறதுக்குள்ளேயே அந்த வேலையை நான் கருப்பம் செஞ்சுருவேன். அப்படி அமைச்சா போதும்ல. அதனால் அது சரியாக வருமா? தாராளமாக வரும். சரியா? அது இந்த அந்தாங்க எடுத்துக்கிட்டு கிடக்குது அந்த கடைக்கு, அதானே? அதனால் கருப்பசாமி அதை பேசுமாதிரி அது அமையும். நான் அமைகிற மாதிரியே உனக்கு அமைச்சு கொடுத்துறம்போ. அதனால் அடுத்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடியும் குமாரவளையம் வச்சுப்பா. குமாரவளையம் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி ரொம்ப நாளாக எனக்கு வாரிசே இல்லை, ரொம்ப வருஷமா அப்படின்னு என்னை கேட்டதே இல்லையா? அதனால் கருப்பசாமி இப்போ உருவாக்கி கொடுத்தான். அப்போ தள்ளி போனது என்னை பார்த்துருக்கணுமா இல்லையா? இப்போ என்னாச்சு? ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணும்போது துடிப்பு இல்லை, அதனால் இன்னொரு வாரம் தான் பார்க்க முடியும், அதனால் இல்லாட்டி சிக்கல் உருவாயிரும் அப்படின்னு சொல்லி தட்டி விட்டான். சரி போய் காலில் விழுந்துட்டோம். அதனால் கருப்பசாமி ஒரு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது மகளே. அதனால் அடுத்தது வாரிசு தான் நல்லா உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு. அப்படிங்கிறனால இது சரியாக வருமா? இது சரி வராது. அதனால் அடுத்த வாரிசும் லேட்டாகாமல் உனக்கு நான் கருப்பை உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதனால் இதுக்கு மருத்துவத்துக்கு போகணும், அதனால் கொஞ்சம் சுத்தமும் பண்ணித்தே ஆகணும். அதனால் அதை பற்றியெல்லாம் நீ பயப்பட வேணாம். இப்போ அதுக்கு மீறியும் அதை சரி பண்ணுனா அதில் ஏதாவது ஒரு வெண்ணம் வந்துடும். அப்படிங்கிறதுனால வேணாம். அதனால் ஓடி போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அதனால் இப்போ தள்ளி போனால் உடனே என்கிட்ட வந்துடணும். சரியா? இந்த டைம் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு என்னை பார்த்துட்டு போ. அதே போல் கருப்பசாமி நான் அடுத்ததும் கனி கொடுத்து விட்றேன், வாங்கிட்டு போக சொல்லு. நீ கேட்டதை போல உனக்கு சீக்கிரமாக அடுத்த மறுபடியும் 3வது மாதமே நிப்பாட்டி கொடுத்துட்றேன். இந்தா. அதனால் தள்ளி போனால் உடனே என்கிட்ட வரணும். இத்தனை வருஷமாக இல்லை, அப்படி இருக்கும்போது கொடுத்தா வந்திருக்கணும்ல. அதனால் நான் கருப்பசாமி அப்பப்போ கேட்டேன். சரி, அதனால் இப்போ என்ன பண்ணுற, இதை சுத்தம் பண்ணிவிட்டு என்னை பாரு. இந்தா கிட்டவா. எனக்கு எலுமிச்சம்பழத்தில் 54 எலுமிச்சம்பழத்தில் எனக்கு ஒரு மாலை பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு வா. உன்னோட கஷ்டத்தையும் தீர்த்து கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சு எல்லாரும் போல் நம்மளும் வாழணும். அதே போல் நான் கருப்பை வாழ வச்சு கொடுத்துருவேன். இதை கொண்டு கனியை வச்சுக்க. எலுமிச்சம்பழம் மாலை வர ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு கொண்டுட்டு வா. இந்த பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு, கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி இதை சுற்றி மட்டும் போட்டுரு. கட் பண்ணி ஒரு 2 சொட்டு மட்டும் வாயில் விட்டுட்டு அப்புறம் சுற்றி போட்டுரு. நான் சரி பண்ணி கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி தர்மபுரி வச்சுப்பா. தர்மபுரி கருப்பசாமி மறுபடி மணப்பாறை வச்சுப்பா. மணப்பாறை உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமான குடும்பத்தை போய் பார்த்ததில் தொழில் அப்படின்னு பார்த்தா ஏதோ ஓரளவுக்கு அப்படியே போயிட்டுருக்கு. அப்படியே இல்லையா? போயிட்டுருக்கு. அதனால் வாழ்க்கையில் அப்படின்னு போய் பார்க்கும்போதே வாழ்க்கையில் நம்ம செட்டில் ஆகாமல் போயிட்டோம். அதனால் கருப்பசாமி எனக்கு ஒரு வாய்ப்பு அமைக்க முடியுமா? அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போய் காலில் விழுந்துட்டோம். சரிப்பா. அதனால் கருப்பசாமி நம்மளோட எதிர்பார்ப்பு போலையே நம்மளுக்கு சீக்கிரமாக அமைஞ்சிருமா? வர்ற தை 30 முடிட்டுறோமானே, அதுக்குள்ளே நான் தொலாவி பார்த்துட்டு அதே மாதிரி உனக்கு மாசி 30க்குள்ளே ஒரு கண்ணுக்கு காட்டுறேன். நீ கேட்டதோடய ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சா போதும்ல. நான் கருப்பசாமி அமைச்சு தரவா. இந்தா அதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. பௌர்ணமி முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமைக்கு பாட்டு பாப்பா. கருப்பசாமி மறுபடி எந்த ஊர்? மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர். ஆமாப்பா. அப்படியா? சரி, எல்லோரும் மறுபடியும் காலில் விழுப்பா. நம்ம சோப்பு பவுடரே வரோமா? சரி, அப்படியே கூப்பிட்டுறேன். இதுக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கே ஒரு ஆள் வேணும். சரிப்பா. அதனால் கருப்பசாமி ஒரு நிரந்தரமான உனக்கு தொழில் அமைச்சு கொடுக்கணும். அப்படி தானே? அதனால் நிரந்தரமான உனக்கு தொழிலும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்து அதே போல் கருப்பசாமி எனக்கு வியாபாரமும் நல்லபடியாக உனக்கு பண்ணி கொடுத்து அதே மாதிரி வெளியில் நிற்கிற பணத்தையெல்லாம் உனக்கு வசூலும் பண்ணி கொடுத்து
கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்தா போதுமா? அதுதான் இப்போ சொன்னேன், நிரந்தரமான உனக்கு தொழில். அதனால் நீ பண்ணுற சோப்பு தொழிலும் நல்லபடியாக உனக்கு வியாபாரம் பண்ணி கொடுத்து வெளியில் நிற்கிற பணத்தையும் உனக்கு வசூல் பண்ணி கொடுத்தா போதுமான்னு கேட்டேன். போய் காலைல வந்துட்டோம். கருப்பசாமி, நீ எதிர்பார்த்தது போலயே உனக்கு நாளையிலேருந்து உனக்கு இன்னோட வியாபாரமும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அடுத்த ஒரு 15 நாள்லேருந்து நிரந்தரமான ஒரு தொழில் அவனுக்கும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்து, அதே போல் கருப்பசாமி உனக்கு வந்து வெளியில் நிற்கிற பணத்தையும் அடுத்த 30 நாள்லேருந்து படிப்படியாக உனக்கு வாங்கி கொடுத்தா போதும்ல. கிட்டவா நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்தேனே, அதை யாரும் கைப்படாமல் வச்சுக்க. இதை எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்டு. ஆமாப்பா, அப்படியே கட்டி விட்டுரு, நிலவாசப்படியில் கட்டி விட்டுரு, எல்லாரும் உள்ளுக்கு கொடுத்துரு. கருப்பசாமி மறுபடியும் உடுமலைப்பேட்டை வச்சுப்பா, உடுமலைப்பேட்டை. கருப்பசாமி, அப்படியாப்பா, நம்ம வந்து இப்போ ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறோமா, அதனால் உனக்கு நல்லபடியாக உனக்கு ஓட்டி கொடுக்கணுமா. அதனால் கருப்பசாமி என்னோடய புக்கு வேறு ஒரு பக்கம் சிக்கலில் மாட்டியிருக்கு, அதனால் அதையும் கருப்பசாமி உனக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கணுமா. போய் காலைல வந்துட்டோம். அதனால் உனக்கு ட்ராவல்ஸ் நல்லபடியாக ஓட்டி கொடுத்து, அதே மாதிரி வருமானத்துக்கு குறைவில்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்து, எல்லாரும் போல நல்லபடியாக யாருக்கு ஓடுதோ இல்லையோ நம்மளுக்கு ஓடும். அதே மாதிரி புக்கு அடுத்த 45 நாளில் 1.5 மாதத்தில் நமக்கு புக்கு கிடச்சிடும். சரியா? அப்படி அமைச்சு கொடுத்தா போதும்ல. அதனால் அதுக்குண்டான முயற்சி எடுக்க சொல்லு. அதே போல் நான் கருப்பசாமி வந்து நீ கேட்டது போல் உனக்கு நல்லபடியாக உனக்கு அதை வாங்கியும் கொடுத்துறேன். கையில் பிடி. அதுக்கு தான் மகளை சொன்னேன், நல்லபடியாக உனக்கு ஓட்டி கொடுத்து எல்லாரும் போல் உனக்கு வாழ வச்சு கொடுக்குறேன்னு இருக்கேன். கடனையெல்லாம் ஈஸியாக கட்டிப்பலாம், நீ கவலையே படாத. அதனால் 108 எலுமிச்சம்பழத்தில் எனக்கு ஒரு மாலை, ரோஜா பூவில் ஒரு மாலை, சுருட்டில் ஒரு மாலை வர ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு கொண்டுட்டு வா. நீ கேட்டது வழியை நான் கருப்பசாமி நாளையிலேருந்தே கடனை கட்டுறக்கு ஒரு வழியை அமைச்சு கொடுக்குறப்போ. கருப்பசாமி மறுபடியும் ஒசூர் வச்சுப்போ. ஒசூர் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமான, குடும்பத்தை போய் பார்த்ததில் நம்ம விலைக்கு எசஞ்சும் வந்துடுவேன், நம்ம கேட்டால் கிடச்சிரும். சரியா? அதனால் அதுக்குண்டான முயற்சி நீ எடுக்கலாம். அதுக்குண்டான வழியும் 2 வாட்டி கேட்டேன், இப்போ கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு இருக்கேன். அடுத்த ஒரு 10 நாளுக்குள்ளே அந்த வழி வந்துடும். சரியா? அதனால் அதுக்குண்டான வாய்ப்பும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி தொழிலும் உனக்கு நல்லபடியாக உருவாக்கி கொடுத்துறேன். ஆளுக பிரச்சனை இல்லாமல் உனக்கு இருந்தால் போதும்ல. போய் காலைல வந்துட்டு வாங்க. அதனால் கருப்பசாமி நம்மளுக்கு குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சு, அதே போல் உனக்கு வந்து தொழிலும் அமைச்சு கொடுத்து, இப்போதைக்கு இருக்கிற தொழிலையும் வருமானத்தை வர வச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி நம்ம கிளர்க்கு அதுக்கு பேசுனியா? இல்லை, நாளைக்கு மீட்டிங் இருக்குது, இங்கே முடிச்சுட்டு போய் பேசுனா அமைச்சிடலாண்டாமானே. சரியா? அதனால் முயற்சியோடு நீ போ. தைரியமாக கருப்பம் கூட வர்றேன், கண்டிப்பாக உருவாக்கி கொடுத்துருவேன். இன்னும் ஒரு 5 நாள் விட்டுறமானே, கண்டிப்பாக செக் பண்ணால் நல்ல ரிசல்ட்டை உனக்கு கருப்பை அமைச்சு கொடுத்தா போதுமில்ல. நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன் போ. அதனால் இப்போ இந்த கனி இதை மட்டும் கொஞ்சம் உள்ளுக்கு குடிக்க சொல். எந்த இடஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன் போ. நிலம் ஒரு 2 ஏக்கர் லீஸ் போட்டுக்கிட்டேன், ஆயிடுச்சு. மறுபடியும் கேட்டேன், நான் வேலைக்கு இருக்கிறேன், பாவத்தில் இருக்கிறேன். இன்னும் 1 வருஷம் இது போடணும். இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணணுமா? இன்னும் கொஞ்சம் 1 வருஷம் போடணும். அதே போல் நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். சரியா? நான் அதே போல் அமைச்சு கொடுத்துறேன். அவனுக்கு தான் வந்து இப்போ தண்டனை கொடுத்துருக்கேன் ஒருத்தனுக்கு, அவர் கொடுக்க அவன் மறுபடியும் கொடுக்கணும்டாமானே. அவன் வந்து நீ தண்டனை கொடுத்ததுனால பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதை கண்ணு முன்னாடி இன்னும் கொடுப்பேன். அதனால் இது வந்து உன்னோட சீக்கிரமாக உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். சரியா? சொல்லியிருக்கிறாரு. இப்போ இந்த தேதியும் மிஸ் ஆகும். அதுக்கு அடுத்ததில் உனக்கு நான் கருப்பை அமைக்கு வாங்கி கொடுத்துறேன். இந்த கருப்பம் ஓடவே வரம்பா. நான் தான் சொல்லிட்டேனே, நீ இறங்கி எந்த வேலை செஞ்சாலும் நான் கருப்பசாமி உனக்கு கூட வரேன்னு இருக்கேன். அவனை ஃபோன் போட்டு நான் 2 வாட்டி போட்டேன். சரி, அப்புறம் ஒரு தப்பு நீ சொல்லுங்க, நான் அமைச்சு கொடுத்துறேன் போ. கூடவே வரம்போ. நான் தான் அமைச்சு தரேன்ட்டேனே, தைரியமாக போ. அந்த ஒரு திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் ஒரு வேலைக்கு போகிறோம், அந்த வேலை வந்து நமக்கு பிடிப்பு இல்லாமல் இருக்குதான். என் மகனுக்கு அம்மாளு மகனம் வந்தது யார்? ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்குது. உன் மகன் எங்கே போயிட்டியா? அதனால் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்ததில் தொழில் நிரந்தரமான தொழில் அமைச்சு கொடுத்துருவேன். இந்த மாதம் முடியட்டும். இந்த மாதம் முடியறதுக்குள்ளேயே உனக்கு நிரந்தரமான தொழிலும் போட்டு கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி கடனையும் கட்டி நல்லபடியாக உனக்கு வருமானத்துக்கு குறைவில்லாமல் அமைச்சா போதுமா? இப்போ செய்கிற தொழில் ஒரு பிடிப்பு இல்லாமல் போதாடமானே. அதனால் கருப்பசாமி இந்த மாதம் முடிய வரைக்கும் அப்படி இருக்கிறது அப்படியே போ. அடுத்தது இன்னமும் கருப்பசாமி வேறு வேலை கண்ணுக்கு காட்டுவேன், அதில் நிரந்தரமாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் போ. அப்படி அமைச்சா போதும்ல.
நான் கருப்பசாமி கூடவே வரவா. இந்த 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இன்னமும் மருத்துவ செலவு வராமல் நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அடுத்த வாரம் என்ன வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடியும் அரியலூர் மாவட்டம் முயற்சிப்பா. அரியலூர் மாவட்டம் பொண்ணுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்தல கருப்பசாமி குடும்பத்தில் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தி எல்லாரையும் நல்ல முறையாக வச்சுருந்து, அதே மாதிரி கருப்பசாமி வெறு வீடாக இருக்கிறோம், வீட்டை வேணாம் நிரப்பணுமா. என்ன கேட்க வந்த? அப்புறம் அதுக்கு தான் சொன்னேன், வெறு வீடாக இருக்கிறோம், ஒன்று இப்படி போயிடுச்சுல, அதனால் ஒன்று அதை சேர்த்தணும், அதனால் இப்போ வாரிசு வேணும், அதுக்கு தான் இப்போ வெறு வீடாக இருக்கிறோம், அதனால் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நான் கருப்பசாமி வைக்கிறோமா உனக்கு முதவே கேட்டேன். போய் காலைல வந்துட்டோம். கருப்பசாமி உனக்கு ஒன்று சேர்த்து வச்சு, அதே போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வாரிசும் உனக்கு உருவாக்கி கொடுத்து, யாருக்கு எந்த உசிர் சேதம் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி நிம்மதியாக வாழ வச்ச போதுமா. கிட்டவா, நான் கருப்பை நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன். இதை கொண்டு பாங்க நிலவாசப்படியில் இருக்கிற இடத்துல கட்டி விட்டுரு. வர ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வா. எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி நாளையிலேருந்து நான் பாதுகாப்பாக இருந்து அமைச்சு கொடுத்துறேன். அப்படி போனவளை கொண்டாந்து சேர்த்தணும். 5 மாதத்துக்குள்ளே நான் செஞ்சது தப்பு தான் வந்து சேர்ந்துருவான். அப்படி அமைச்சா போதும்ல, நான் கூட வரம்போ. கருப்பசாமி மாடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் நான் செகண்ட்ஸ் ரோல் துணி வியாபாரம் பண்ணுறோம். அதனால் கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி அப்படியே கண்ணுக்கு காட்டுதே தவிர பெருசாக இது மாற்றத்தையும் காணோம். அப்படி தான் போனேன். அதனால் கருப்பசாமி நாளையிலேருந்து நான் கூட வரம்போ. சரியா, இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி புதுசும் பார்க்கலாம், பழசு ஸ்டாக் இருக்கிறதெல்லாம் வித்துடலாம். அப்படி மாற்றி கருப்பை உருவாக்கி கொடுத்தா போதுமா. நான் கருப்பசாமி நாளையிலேருந்து இதுக்கு முழு முயற்சி நீ எடு. நான் கருப்பேன் இந்த அப்படி நான் கொடுக்குறேன், இதுக்கு முழு முயற்சி எடு. நான் கருப்பன் கூடவே வரேன். 2 நாளைக்கு பகுதி நீ சாப்பிட்டு தேய்ச்சி குளி. எந்த உடல்நிலையிலும் பிரச்சனை இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்துறேன். அதுக்கு தான் 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு, நான் சரி பண்ணி கொடுத்துறேன். எதுக்கும் போக வேண்டாம், நீ இதை தேய்ச்சி குளித்தாலே நாளைக்கே சரி பண்ணி போடுறப்போ. ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு மாலை பாட்டில் வாங்கிட்டோம், கூடவே வரப்போ. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் நம்மளோட சொத்து நமக்கு வந்துடணுமா, நம்மளோட சொத்து நமக்கு வந்துடணும். அதே போல் நான் கருப்பசாமி நம்ம சொத்து நமக்கு வந்துடும். அதே மாதிரி சிக்கல் இல்லாமல் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்து, நீ ஜூஸ் போட்டு கொடுக்கறது எல்லோரும் தானே குடிக்கணும், நீ தனிப்பட்ட முறையாக போட்டு கொடுத்தியா, எல்லாத்துக்கும் கொடுத்த. அதனால் கருப்பசாமி அவனுக்கு மனசு உறுத்துது அப்படிங்கிறதுக்கு வேண்டியெல்லாம் பயப்பட வேணாம். இன்றைக்கி இல்லை, அவன் ஜீராடியே போனாலும் என்னைக்காக இருந்தாலும் நம்மளுக்கு தான். அதை நான் கருப்பேன் கண்டிப்பாக உனக்கு வாங்கி கொடுக்குறதே. அதனால் நம்ம ஊர் விட்டு அங்கே போய் இருக்கணுமா, தேவையே கிடையாது. அதனால் கிட்டவா, அவன் யூஸ் பண்ணுறது ஏதாவது ஒரு பொருள் அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடு. நீ கேட்டதோட உனக்கு அங்கீகாரம் சீக்கிரமாக அடுத்த 3 மாதத்துக்குள்ளே இதுக்கு உனக்கு தாண்டா, உனக்கு தான் இந்த இடம் பூரா, நீ பயப்படாமல் இருடா அப்படின்னு அவன் வாயிலேருந்து வர வச்சா போதும்ல. இந்த வர வச்சு கொடுத்து அதுக்குள்ள வேலையும் உனக்கு கருப்பை அமைச்சு கொடுத்தது. அதே மாதிரி உன் தகப்பன் வீட்டிலேருந்து பிரச்சனை அதானே, அதனால் ஒன்று 60 நாள் யாருக்கிட்டும் தேவையில்லாத ஒரு வாக்குவாதம் பண்ண வேண்டாம். 60 நாளைக்கு சிக்கல் வரத்தான் செய்யும். 60 நாளைக்கு மேலே உனக்கு சிக்கல் எல்லாம் உனக்கு வர வேண்டியது உனக்கும் வர வச்சு கொடுத்து உனக்கு இப்போவே பகுதி உறவு முறிஞ்சிருச்சு. சரியா, இன்னும் 60 நாளுக்குள்ளே இன்னும் பகுதி உறவும் முறியும். அதனால் உனக்கு வர வேண்டியது வந்தால் போதும்ல, நான் கருப்பை அமைச்சு கொடுத்துருவேன். இதை எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிடணும். ஒன்றை கொண்டுட்டு போய் நீ 2 பேர் ஆளுக்கு பகுதியை தேய்ச்சி மட்டும் குளிச்சிடும். கருப்பை கூடவே வரம்போ. வீடு மாற்றுறதுக்கு வாய்ப்பே இல்லையே மகளை. சௌரியம் எனக்கு இல்லைன்னா மாற்றிடும். அந்த இடம் சௌரியமாக தான் இருக்குதுன்னா நீ அங்கேயே இருக்கலாம். சரியா, அது ஒரு பிரச்சனையே கிடையாது. பிரச்சனையே வேறு. எனக்கு இங்கேயும் சொத்து வேண்டான்னு விட்டுரு, இங்கேயும் சொத்து வேண்டான்னு விட்டுரு. நிம்மதியாக நீ வாக்கில் வேலைக்கு போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. சரியா, அதனால் இதுக்கு நம்மளுக்கு வர வேண்டியது வாங்கித்தான் ஆகணும். அதனால் வீடு ஒரு பிரச்சனை இல்லைடாமான, அதனால் நீ அங்கேயே இரு. அதனால் நான் 2 பக்கம் உனக்கு வர வேண்டியது உனக்கு வர வச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு போ, கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் நாமக்கல் போயிடுச்சுப்பா. நாமக்கல் எப்படியாவது மகளை கூட்டிகிட்டு வந்து என்னால் சேர்த்திட முடியுமா, எப்படியாவது மகளை கூட்டிகிட்டு வந்து சேர்த்திட முடியுமா, அப்படித்தான மகளை கேள்வி. அதனால் கருப்பசாமி ஒரு வாய்ப்பு இருக்குது மகளை, அதனால் கட்டாயம் கூட்டிகிட்டு வந்துடலாம். ஆனால் கொஞ்சம் மன உளைச்சல், கொஞ்சம் சிக்கல், இதெல்லாம் கொஞ்சம் சந்திக்கிற மாதிரி இருக்குது. அதில் உனக்கு சம்மதமா? போனது போயாச்சு. அதனால் கருப்பசாமி தேவையில்லாத இடத்துல கையும் வச்சாச்சு. அதனால் மன உளைச்சலும் வரும், ஒரு சில சிக்கலும் வரும்.
சிக்கல் பெருசாக வர்றதுக்கு இல்லாமல் காப்பாற்றி கொடுத்து நான் எப்படியா ஒரு வழியில் உனக்கு கூட்டிகிட்டு வந்து சேர்த்துனா போதும்ல, அப்படி அமைச்சா போதும்ல, போய் காலைல வந்துட்டு ஓடு சரிப்பா. அதே போல் நான் கருப்பன் காப்பாற்றி கொடுத்து ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு வர வச்சு கொடுத்துறேன் சரியா. அதனால் நீ மன உளைச்சலே ஆக வேண்டாம். அதனால் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. இந்தா இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இப்படி போயிட்டாலே அப்படின்லாம் குழப்ப வேணாம். இது வந்து போன 1 வருஷம் 6 மாதத்துக்கு முன்னாடியே கரெக்டாக பார்த்துருந்தா நீ கொண்டு வந்துருக்கலாம். இந்த 8 மாதத்துக்கு முன்னாடியே உனக்கு ஒரு சிம்டம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. நீ அதை கவனிச்சியான்னு எனக்கு தெரியல. ஆனால் தெரிஞ்சிருந்தீங்கன்னா அப்போவே காத்திருக்கலாம். இது நேற்றைக்கு பண்ணின பிரச்சனை இல்லை மகளே, அது உனக்கு தெரியுமா? அதனால் 1 வருஷம் 8 மாதத்துக்கு முன்னாடி உனக்கு தெரிஞ்சிருக்கணும். நீ கண்டுக்காமல் உன்னோட வேலை, அவளும் ஒரு வேலைக்கு பொறுப்பாக போயிட்டுருக்கா அப்படின்னு அசால்ட்டாக நம்பி விட்டுட்டேன் அதானே. அது நான் கருப்பசாமி உனக்கு நான் மாற்றி அமைச்சு கொண்டு வந்து சேர்த்துனா போதும்ல. நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறவா. எனக்கு கனியில் மட்டும் ஒரு மாலை கொண்டுட்டு வா. நீ நான் கூடவே வரம்போ வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. எனக்கு எப்படியாவது தட பிரச்சனையை தீர்த்து கொடுத்து நல்ல வழியாக கருப்பசாமி காப்பாற்றி, அதனால் தடத்துக்கு எழுதியும் எழுதி கொடுத்தாச்சுல. அதனால் கருப்பசாமி உனக்கு வந்து தட பிரச்சனை சீக்கிரமாக தீர்த்துடலாண்டாமானே. அதனால் தை முடியணும். தை முடியறதுக்குள்ள உனக்கு அமைச்சு தந்துடுறேன். ஏன் இந்த ஒரு விஷயத்தில் அவசரப்படுற? தை 30 முடியறதுக்குள்ள யாருக்கும் விண்ணம் இல்லாமல் பேரும் வராமல் கெட்ட பேர் இல்லாமல் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்து அந்த இடத்துல நல்லபடியாக உனக்கு வாழ வச்சு, அதே மாதிரி கேட்குற காசு இல்லாமல் நம்ம கொடுக்குற காசை வாங்கிட்டு போகிற மாதிரி கருப்பசாமி உனக்கு வர்ற ஆடி அமாவாசை முடியறதுக்குள்ளே உனக்கு நீ பார்த்து தம்பி பார்த்து கொடுத்தா செலுத்தேன் அப்படின்னு கொடுத்தா போதும்ல. அது தம்பி தானே, நீ யார்? அதை தான் சொன்னேன், தம்பி பார்த்து கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல. அதே மாதிரி உனக்கு வேலையில் உனக்கு பஞ்சம் வச்சுருக்கிறேன்னா அதே மாதிரி நான் கருப்பசாமி நீ கேட்டது இதையும் செஞ்சாச்சு. அதனால் இதை முடிச்சுட்டு நான் அப்புறம் உங்கள்கிட்ட கேட்குறேன் சரியா. நீ கேட்டது போல் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உருவாக்கி கொடுத்து 4 பேர்த்து போல் உன்னை வாழ வச்சும் கொடுத்துறேன். ஆக மொத்தம் அது நம்ம கைவிட்டுலாம் போகாது, நம்மக்கிட்ட தான் இருக்கும். அதனால் எந்த பயப்படாமல் சீக்கிரமாக உனக்கு முடிச்சு கொடுத்துறேன். இதை 4 அறுத்து போட்டு நான் கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி கிருஷ்ணகிரி வச்சுப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தண்டாமானே. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நம்ம போடுற முதல் வீண் போகாமல் உனக்கு நல்லபடியாக வருமானத்தையும் கொடுத்து, அதே மாதிரி நல்லபடியாக உனக்கு திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு நான் புதுசாக நானாக தொலாவி ஒன்று அமைச்சு கொடுத்துறேன். அதனால் அவளோட மன உளைச்சல் வந்து இன்னும் அப்பப்போ வந்துட்டு போதும் இல்லையா. அதனால் அவள் வந்து சரி வராது. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நான் தேடி அமைச்சு நல்லபடியாக உருவாக்கி கொடுத்தா போதுமா. உப்பை சரக்கடிக்கிற நேரம் வருதா? வர்றதில்லை, போய் கால் வந்துட்டோம். இவ்வளோ கருப்பசாமி உனக்கு வந்து வருமானத்துக்கு குறைவில்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். வர வேண்டியதையும் உனக்கு வர வச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி திருமணத்துக்கும் உனக்கு நல்லபடியாக உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதனால் இன்னொரு 60 நாள் பொறுத்துக்க திருமணத்துக்கு மட்டும். அதுக்கப்புறம் கண்ணுக்கு காட்டுவேன். அதையை பார்த்து அடுத்த 7வது மாதத்துக்குள்ளே உனக்கு நல்லபடியாக திருமணத்தை கருப்பு அமைச்சு கொடுத்தா போதுமா. நான் அமைச்சு கொடுக்குறவா. அதை பாங்காக வச்சுக்க. இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. கூடவே வரம்போ. ஆமாப்பா கருப்பசாமி மறுபடியும் வெள்ளலூர் வச்சுப்பா. வெள்ளலூர் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமானே. குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு வந்து போதிய வருமானம் எதுவுமே இல்லை. அதனால் கருப்பசாமி எல்லாம் நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டேன். அதனால் எனக்கு ஒரு வாய்ப்பு அமையணும். அதனால் கார்த்திகை 3ஆம் தேதி தான் உனக்கு விடுதலை ஆகுமா. நானும் என் சகோதரனை வழக்காடி பார்த்தேன். அதனால் நாளையிலேருந்து ஏதோ கிடைக்கிறது கிடைச்சிடும். இருந்தாலும் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக கார்த்திகை 2லேருந்து உனக்கு நல்லபடியாக உனக்கு ஓட்டி கொடுத்து வர வேண்டியதையும் உனக்கு வர வச்சு கொடுத்து, அதே மாதிரி இன்னும் 1 வாரம் விட்டு போய் நகை கேளு. 1 வாரம் விட்டு போய் கேட்ட அப்படின்னு உனக்கு வாய்ப்பு அமையும். அதை லேட் பண்ணாமல் அமைச்சின்னா வாங்கிடலாம். நான் அதையும் உனக்கு வாங்கி கொடுத்துறேன். வேலையும் உனக்கு வர்ற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி அங்கே நம்மளை ஏமாத்தினவனே அதுக்கு உண்டான சரிவும் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமா. கூடயே வரம்போ 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடும். அப்படி அவனுக்கு கனி தனியாக கொடுக்க முடியுமா? இந்தா பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சல் மாற்றி அமைச்சு கொடுத்துறம்போ. இதை நீ பாதுகாப்பாக வச்சுக்கிடாமானே. உனக்கு இல்லை பிரச்சனை போல் நான் தீர்த்து கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடியும் பெருந்துறை வச்சுப்பா. பெருந்துறை காலில் விழுந்துட்டு வாமாங்களா. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா. முன்ன இருந்ததுக்கு இப்போ எப்படி இருக்கேன்? பரவாயில்ல. அதே போல் நான் கருப்பசாமி முழுசாக திருத்தி கொடுத்து குடிக்கிறதையும் நிப்பாட்டி
4 காசு சம்பாதிக்கிற காசு குடும்பத்தையும் பார்க்குற மாதிரி உருவாக்கி கொடுத்து எல்லாரும் போல் கருப்பை அமைச்சு கொடுத்தா போதுமா? அதனால் கெட்ட வழியில் எந்த வழியில் போனாலும் கருப்பசாமி நான் நிப்பாட்டி கொடுத்து 4 பேர் மதிக்கிற மாதிரி இன்னும் ஒரு 6 மாத காலத்துக்குள்ளே உங்கள் குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் அமைச்சா போதும் இல்லை கிட்டவா. அதே போல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு மாலை பாட்டில் வாங்கிட்டு வா, உனக்கு நான் கருப்பை மாற்றி அமைச்சு கொடுத்துறேன் தான். இதை சாப்பிட்றதுல எல்லாரும் சாப்பிடும்போது அவனுக்கு தெரியாமல் புரிஞ்சு விட்டுரு. அப்படியா? 2யுமே நீயே சாப்பிட்ரு, உனக்கு மாற்றி அமைச்சு உனக்கு காசு கொடுக்குற மாதிரி உருவாக்கி தரப்போ. சாமி மறுபடியும் ஊத்துக்குழி வச்சுப்பா, ஊத்துக்குழி எப்படியாவது மகனை கூட்டிகிட்டு வந்து சேர்த்திடணுமா? எப்படியாவது மகனை கூட்டிகிட்டு வந்து சேர்த்திடணும். நான் மகனை கருப்பை கூட்டிகிட்டு வந்து சேர்த்திடுறேன். அதனால் வந்து கருப்பசாமி வயிற்றில் கொடுத்துருக்கிறதெல்லாம் பவரு இப்போத்தான் குறைய ஆரம்பிச்சிருக்குது. அதனால் பங்குனி மாதம் வந்துடணும் முழுசாக உன் மகன் திரும்பி வர்றது. பங்குனி ஆயிரணும், அப்போ தான் முழுசாக தீர்த்து கொண்டு வர முடியும். அதனால் நான் கருப்பசாமி நம்மளோட எதிர்பார்ப்பு போலையே உனக்கு நல்லபடியாக கருப்பை உனக்கு திருப்பி கூட்டிகிட்டு வந்து விட்டு நல்லபடியாக 4 பேர் மதிக்கிற மாதிரி அவனையும் உருவாக்கி அதே மாதிரி கெட்ட சாவுகாசிலேருந்து பிரித்து கூட்டிகிட்டு வந்தால் போதுமா? போய் காலில் விழுந்துட்டுவான். அதனால் ஜாதியில் முஸ்லீம் பொம்பளை கூட பழகிட்டு இருக்கேன் அதானே. அதனால் முழுசாக அவங்ககிட்ட இருந்து பிரித்து கூட்டிகிட்டு வந்து நம்ம எதிர்பார்த்தது போல் அவனையும் நல்லபடியாக வேலைக்கு போகிற வச்சு அப்பா அம்மாவோட பாசத்தை அவனுக்கு கொண்டாந்து கொடுத்தா போதும்ல. இந்தா கருப்பை நான் சொன்ன டைமுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடுவேன். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அதனால் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வா. முதல் வயிற்றில் இருக்கிறதெல்லாம் படிப்படியாக அவனுக்கு அதோட வேகத்தை குறைச்சி நம்ம தாயின் தகப்பனோட பேச்சை கேட்குற மாதிரி உனக்கு மாற்றி உருவாக்கி கொடுக்குறப்போ. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் வந்து கல் குவாரிக்கு லைசன்ஸ் வேணுமா? கல் குவாரிக்கு லைசன்ஸ் அப்படி தான்டாமாண்ணே. அதனால் கருப்பசாமி வர்ற ஆடி அமாவாசை முடியறதுக்குள்ள உனக்கு லைசன்ஸ் உனக்கு போட்டு கருப்பேன் கூப்பிட்டு கொடுத்துருவேன். இப்போ 2ஆக பிரிஞ்சு நிற்கிது. 2ஆக பிரிஞ்சு நிற்கிது. என்ன 2ஆக பிரிஞ்சிருக்கு? லைசன்ஸ் போய் கேட்டால் என்ன பதில் சொல்கிறேன்? என்ன சொல்கிறேன்? சர்வே எதுக்காக மாட்டேதான்? ஃபாரஸ்ட்லேயே 2 விதமாக ஆகிப்போச்சு இப்போ. அதனால் கருப்பசாமி எத்தனை விதமாக ஆனாலும் சரி உனக்கு நான் லைசன்ஸை கொடுத்து நான் பர்மனெண்ட் பண்ணி கொடுத்துட்றேன். அதே போல் நம்ம செய்கிற தொழில் கட்டட தொழிலும் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து எல்லாரும் போல் நிம்மதியை உனக்கு வாழ வச்சா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி நமக்கு லைசன்ஸும் போட்டு கொடுத்துட்றேன், வேலையும் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். எல்லாரும் போல் நிம்மதியாக பொருளாதார நெருக்கடி இல்லாமல் உனக்கு நான் வாழ வச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும் இல்லைப்பா? நான் கருப்பசாமி உருவாக்கி தரேன். வர்ற பௌர்ணமிக்கு அம்மாவாசைக்கு எனக்கு மாலை பாட்டல் சுட்டு வாங்கிட்டு வந்துடணும். இந்தா இது எல்லோரும் உள்ளுக்கு ஒன்றை சாப்பிட்டு ஒன்றை பாங்காக வச்சுக்க, கூடவே வரும்போம்.